கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் 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 ஜெய ஜெய. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை நீடின பெரும் உருண்டோடுது பார், போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். பாரத கல்லறை நீடின பெருங்கள் உருண்டோடுது பார், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் 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 கை கொட்டி பாடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் 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 அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். பூரின மாமரை விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் பூரின மாமரை விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பார். ஆமென். இயேசுராஜன் உயிர்த்தெழ எல்லாம் விசுவாசமாய் பாடுவோமா? ஆமென். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை பாரத கல்லறை மீறின பெரும் உருண்டோடுது பார், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சந்நிதி முன். கீதம் 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 ஜெய எல்லா கையில தட்டி. ஆமென். ஓ இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். திரும்பி சொல்லுவோமா? இயேசுராஜன் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ஆமென். அல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராய் உமக்கென தெரிந்து அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களாக லேவியராய் உமக்கென தெரிந்து எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை ஆராதனை
நீங்க அவரோட இணைய விரும்புறீங்களா? ஒருவேளை ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இந்த பாவமான காரியம் எனக்குள்ள இருந்தா அதை இடித்து போடுங்கப்பா. எல்லா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்போம், ஆண்டவரே இந்த பாவத்துல என்னால் விடுதலை ஆக முடியவில்லை, பாவம் நம்மோடு நெருங்க விரும்புகிறேன், தாவீதை போல. ஆண்டவரே என்னோட இடிந்து போன மதில்களை நீங்க திரும்ப கட்டுங்கப்பான்னு சொல்லும் இந்த வேளையில தேவன் அவர் கட்ட வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிப்பீங்களா? சிலுவையின் முன்னாடி அர்ப்பணிப்பீங்களா? இது கடைசி சான்ஸ். அவர் நெறிந்த நாளை முறியாத தேவனாய் இருக்கிறார். அந்த ஒரு விஷயம் என்ன மன்னிங்கப்பான்னு கேட்கிறீங்களா? இந்த சிலுவையை நோக்கி, இந்த சிலுவை ரத்தத்தை நோக்கி, இயேசுவே உம்முடைய ரத்தம் தான் ஆண்டவரே பாவங்களை மன்னிக்க முடியும். ஒருவேளை பாவ உணர்வே இல்லாமல் இருந்தீங்களா? நீங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஒருவேளை அந்த பாவ உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி விடுங்கள். இது ஒரு கடைசி நாளாக இருக்கிறது. இது ஒரு கடைசி நாளாக இருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. மன்னிங்க. விலையேற பெற்ற விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. உங்களை ராஜாக்களாகவும் அவர் உங்களை ராஜாக்களாக தெரிந்திருக்கிறார். பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா என் பாவங்களை மன்னித்தீங்களே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரி காபா ஷாதலா ரபா பாபா ஒரி பாலா ரஷியாந்தோரோ உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என் இயேசுவினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ரிபாலா ரஷதரா மாமா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா அந்நிய பாஷைகள் தேவனை துதிப்போம். ரிபாலா ரஷ
பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்பொழுது நீங்கள் சந்நிதி முன்னாடி உங்களுடைய சரீரங்களை அவருக்கு பலியாக, ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுத்தீங்களோ, இனி நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த சாத்தானும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விட்டீர்கள். இனி ஆண்டவரே, இந்த விழுந்து விழுந்து எழுந்துக்காத அனுபவத்திலிருந்து நான் வெளில வந்துட்டேன்ப்பா, விசுவாசமா சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் இனி இந்த பாவத்துக்குள்ள போக மாட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, உம்முடைய ரத்தத்தினால் நான் முத்திரைக்கப்பட்டு விட்டேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் கூட உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? ஒரு விஷயம் கூட உங்களை ஆத்மாவையும் சரீரத்தையும் அர்ப்பணிப்பீங்களா? சரீரமோ ஒரு ஆண்டவருக்கே சொந்தம், என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, நீங்க பாவத்தை அர்ப்பணித்து விட்டீர்கள். இனி நீங்கள் அல்ல, இயேசு உங்களில் வாழ்கிறார். உங்களுடைய வாசனைகள் சுகர்ந்த வாசனை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஏந்திக் கொள்ளும் இதயம் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் வாயில திறந்து ஆத்மாவும் சரீரமும் உமக்கே சொந்தம் என்று பாடுவோமா? வாயில திறந்து அறிக்கையிடுகிறீர்களா? என்னில் இயேசு வாழ்கிறார். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, என் ஆத்மாவும் அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஆமென். எஸ் எஸ் ராஷா தாரா பாபா உங்களை இயேசு வாழ்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான உடையகரமாக வரவேற்கலாம். நம்ம கண்களை மூடி அதற்கு முன்பாக ஒரு நிமிஷம், ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. குட்டி பிள்ளைங்கள்லாம் கண்ணை மூடுங்க, பெரியவங்களாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்க. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையான ஆண்டவரே, ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் இன்றைக்கி என்ன பேசுகிறீங்களோ அந்த வார்த்தை என் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கட்டும். என்னை ஆற்றட்டும், தேற்றட்டும், திடப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நீங்கள் தந்து எங்களை நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் கூட அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற ஊழியக்காரம்மாவை கரங்களை தட்டி எல்லாரும் வரவேற்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப முகமே பயங்கர ஸ்மைலிங்காக இருக்குது எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் டைம் அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க பார்க்கவே. ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான கேம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. நல்ல யூத் லீடர்ஸ், சண்டே கிளாஸ் லீடர்ஸ், நல்ல போதகர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்க போகிறோம் உங்ககிட்ட. உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர் ஏதாச்சும் ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்திருக்கலாம், சிலர் யூத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆவிக்குரிய தீர்மானம், ஏதாச்சும் ஒரு நல்ல தீர்மானம் நீங்கள் எடுத்திருக்கலாம்.
அப்படி நான் எடுத்தேன் ஏதாச்சும் ஒரு தீர்மானம், டெய்லி நான் பைபிள் வாசிப்பேன், டெய்லி இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், அல்லது நான் யாருக்காவது ஆண்டவரை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், சினிமா பார்க்க மாட்டேன், நான் கெட்ட காரியங்களை பார்க்க மாட்டேன், ஃபோனில் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன், இப்படி ஏதாவது ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். ஆல்மோஸ்ட் எல்லாரும் 1 or 2 அவங்கள தவிர மீதி எல்லாரும் எடுத்துருக்கிறீங்க. வெரி குட், தேங்க்யூ. தீர்மானம் எடுப்பது நல்லது. ஆனால் எத்தனை பேர், இப்போ நான் திருப்பி கை தூக்க சொல்லலை, எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நான் தைரியம் இருந்தால் தூக்கிக்கலாம், எல்லாரையும் நான் கம்பல்ஷன் இல்லை. நான் பண்ண தீர்மானத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் தீர்மானம் எடுக்கலைன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கலை அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்க வைக்க போகிறார். நீங்கள் இயேசுவுக்காக, அவருக்காக வாழ்கிறதுக்காக ஒரு புதிய தீர்மானத்தை இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க. இல்லை, நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், ஆனால் அது எங்கேயோ தொலைச்சிட்டேன், நான் அதை பின்பற்றலை, அது இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியலை, அதெல்லாம் விட்டு பல நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஆயிடுச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு மீண்டுமாக அதை ரினோவேட் பண்ணுறதுக்கு, அதை திருப்பியும் அதை நீங்கள் புதுப்பித்து நீங்கள் அதை பின்பற்றுவதற்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களே அழைக்கிறார். ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தாவே என்னோடு பேசுங்கன்னு சொல்லி ஜெப சிந்தையோடு கண்களை மூடலாமா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கேன். அந்த பாடலை தெரிஞ்ச எல்லாரும் சத்தமா பாட போறீங்க. எனக்கு எல்லாருடைய சத்தமும் கேட்கணும். உங்க சத்தம் தான், நான் பாடக்கூடாது, நீங்க தான் பாடணும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இனி ஒரு நாளும் நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று சொல்லி அர்த்தமுள்ள இந்த பாடலை நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. இன்றைக்கு ஒருவேளை யாராவது முன்வைத்த காலை பின்வைத்து இன்றைக்கு உம்மை விட்டு விட்டு வேற ஒரு வழியில போய் கொண்டிருந்தார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. இல்ல, சரியாதான் நான் போயிட்டு இருக்கேன் என்று நீங்க சொல்லி கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக அந்த செய்தியை கொடுக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவர்கள் இருதய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அது அவர்களுக்குள்ளே விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு பைபிள்ல இருந்து ஒரு நபரை பார்க்க போறோம். ஒரு மனிதன், இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில எப்படி பின்மாற்றம் வந்தது, ஆண்டவர் அவனை மீண்டும் எப்படி சந்தித்து அவன் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு மனமாற்றத்தை அல்லது ஒரு மறுமாற்றத்தை எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. யார் மேல என் ஆத்துமா பிரியமாயிராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? பின்வாங்குகிறவன், பின்மாற்றம் உள்ளவன், பின்மாற்றம் அடைகிற ஒரு நபர் மேல என் ஆத்துமா பிரியமாயிராதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அன்புள்ள தேவன்.
இல்லையா? ரொம்ப அன்புள்ள தேவன். அவரை போல அன்பு வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளோதான் உங்களுக்கு சிலர் நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப என்னை நேசிக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யாரை விட, நீங்கள் நினைக்கிற எவரையும் விட மிகவும் அதிகமாக நம்மை நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் சொல்கிறாரு, பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பாவியாக நம்ம இருக்கும்போது நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளை தேடி வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம நேசிச்சனால தன் ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தினது இயேசு கிறிஸ்து தான். பாவியாக இருக்கும்போது நேசிச்சார். அவரை அறியாமல் இருந்த காலத்தில், அந்நியராக இருந்த காலத்தில் நம்மளை நேசித்து ஏற்றுக்கொண்ட அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது பின்வாங்கி போன ஒரு ஆத்மா மேலே எனக்கு பிரியம் இராது என்று சொல்லுகிறார். சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, எனக்கு யாராவது நம்மளை காயப்படுத்திட்டாங்க அல்லது ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, அவ்வளோதான், இனி அந்த நபரை என் மனசை விட்டே நான் எடுத்துட்டேன், இனி அப்படி ஒரு நபர் இருக்கிறாங்கன்றதே என் இருதயத்திலே கிடையாது, என் இருதயத்திலிருந்தே ஆள் மனதிலிருந்தே அப்படி ஒரு நபரை நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பின்வாங்கி ஒரு மனுஷன் போனானா அவன் மேலே என் ஆத்மா, என் உள்ளத்திலிருந்தே ஆழத்திலிருந்தே சொல்கிறாரு, என் ஆத்மா அவன் மேலே பிரியமாக இருக்காது. நேசிக்கிற ஆண்டவர் அவ்வளோ வேதனையோடு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த பின்மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் பேக் ஸ்லைடிங்? பேக் ஸ்லைடிங்னா என்ன? எபிரேயர் வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். எபிரேயர் 6:4. காசிப்பு மட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்கே பின்மாற்றம் என்றால் எதை குறித்து சொல்லுகிறது? ஏற்கனவே இயேசுவை அறிந்து, சத்தியத்தை அறிந்து, வேதத்தை அறிந்து, ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் எல்லாவற்றையும் அறிஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு திருப்பியும் அந்த சத்தியத்தை விட்டுவிட்டு, இயேசுவின் அன்பை விட்டுவிட்டு திருப்பியும் ஒரு பாவ வாழ்க்கைக்கு, ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் திரும்புவான் என்றால் அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், பின்மாற்றம். அதுதான் பின்மாற்றம். தெரியாம தவறு செய்வதல்ல. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள் நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் படிக்கிற இடத்துலையா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், அல்லது வீட்டிலையா இருக்கட்டும், சாட்சி கிடையாது. அநேக பிள்ளைகள் இடத்துல, நான் உங்களை சொல்லலை, பட் வெளியில் அநேக பிள்ளைகள் சாட்சி இல்லை. எங்கே பார்த்தாலும் சாட்சி இல்லை. ஏன்? அவங்களுக்கு தெரியாதா? இது தவறுன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் நான் சொல்வேன், ஸ்ட்ராங்காக சொல்வேன், 100% இன்னைக்கு தவறு செய்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், கர்த்தரை விட்டு விலகுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தெரியும் எது தவறு எது தவறு இல்லை, எல்லாமே தெரியும். எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரியும். எது அசுத்தம் எது பரிசுத்தம் தெரியும். எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். சத்தியம் நன்றாக தெரிந்த பிள்ளைகள், வேத வசனங்களை கற்ற பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், இயேசுவின் அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு உலகத்துல போய் உலகத்தின் வேஷத்தை தரித்து கொண்டு சில நட்புக்காக, சில உறவுக்காக, சில கொஞ்ச நேர இன்பங்களுக்காக இன்றைக்கு இயேசுவையும் மறுதலித்து, இயேசுவை தெரியாத ஒரு பிள்ளையை போல அவர்களுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை எங்க பார்த்தாலும் பார்க்க முடியுது. என் இயேசுவுக்காக நான் எந்த இடத்துலையும் நான் வேறு பிரிக்கப்பட்டு சாட்சியா இருப்பேன்னு வைராக்கியமா இருக்கிறவர்களை பார்க்க முடியவில்லை. மிகுந்த வேதனையா இருக்கு. ஏன் இந்த பிள்ளைக்கு இயேசுவை தெரியாதா, ரட்சிக்கப்படலையான்னு விசாரிச்சு பார்த்தா, ஐயோ, ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து அப்படிப்பட்ட பிள்ளை இப்பொழுது இப்படி ஆயிடுச்சான். அப்படிதான் கேட்குறோம் நாங்கள், அப்படிதான் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் வெளியில் ஒரு வேளை சிரிச்சிட்டு இருக்கலாம், வெளியில் நீங்கள் எப்படி சபையில் உங்களுக்கு வர பாஸ்டர் ஒரு வேளை 100 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம், 100க்கு 100 இந்த பையன் பெஸ்ட்டு, 100க்கு 100 இந்த பிள்ளை பெஸ்ட்டுன்னு ஒரு வேளை கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்ல முடியுமா உங்களை பார்த்து? ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமா பிரியமாயிராது. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? இவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராது, இவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராதுன்னு சொல்றாரா? இல்லை, இது எனக்கு பிரியமுள்ள பிள்ளை, ஷீ இஸ் மை பிலவட்,
ஹீ இஸ் மை பிலவட்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என்னை பார்த்து என் பிரியமே என் ரூபவதி என்னை அழைக்கணும், ஷீ இஸ் மை பிலவட்னு என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லைன்னு நிறைய பேர் வந்து வேற யாராவது எங்களை உலகத்தில் நாங்கள் நேசிக்கிற ஒரு சிலர், நாங்கள் நினைக்கிற ஒரு சிலர்கிட்ட இருந்து அந்த மாதிரி மெசேஜ் வந்தால் சந்தோஷம். நிறைய பேருக்கு அப்படிதான். ஐயோ அந்த நபர் நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா, அவங்க ஒரு ஹாய் சொல்லிட மாட்டாங்களா, அவங்க ஒரு ஹலோ சொல்லிட மாட்டாங்களா, விசாரிச்சிட மாட்டாங்களா, ஒரு ஸ்மைல் பண்ணிட மாட்டாங்களா, அல்லது அவங்கள்ட்ட இருந்து ஒரு அன்பான டெக்ஸ்ட் வந்துடாதான்னு இன்னைக்கு வாலிப உலகம் ஏங்கி உலகத்தின் அழிந்து போகிற அன்புக்காக, மாயையான அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஏமாற்றுகிற அன்பு, அதனால ஒரு யூஸும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத எதிர்காலத்தில் நீங்கள் உணர வேண்டிய சூழ்நிலை வரும். பிரயோஜனமில்லாத நிலைக்கு உங்களை கொண்டு வந்துடும் அந்த அன்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களை பார்த்து என்னுடைய பிரியம், நான் இவள்கிட்ட பிரியமாக இருக்கிறேன்னு உங்களை பார்த்து அவர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக மாறுவீங்க. ஆண்டவர் உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவார். வேஸ்டான ஒரு நபராக மாறணும்னு விரும்புகிறீங்களா, இல்லை அநேகருக்கு பிரயோஜனமாக மாறணும்னு விரும்புகிறீங்களா? இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக மாறணும்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சொல்லணும், என்னுடைய பிரியம், என் ஆத்துமா இவளை நேசிக்கிறது, இவள் என்னுடைய மனவாட்டி, இவன் என்னுடைய பிள்ளை, நான் இவன்ட்டு அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். உலகம் சொல்லக்கூடாது, உலக அன்பு சொல்லக்கூடாது. இன்னைக்கு எதிர்பார்த்து ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணுங்கிற ஒரு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். ஏன் இந்த பின்மாற்றம் வருது? வசனத்தை தெரிஞ்சு இயேசுவை அறிந்து அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்ற பிற்பாடும் ஏன் இந்த பின்மாற்றத்திற்குள்ள வாலிபர்கள் இன்றைக்கு தள்ளப்படுறாங்க? ஏன் இந்த பின்மாற்றம் வருது தெரியுமா? வாசிக்கலாம், லூக்கா 8:13. கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடன் வசத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? அந்த பின்மாறி போகிற வாலிபர்களை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், வாலிபர்களாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பின்மாற்றத்திற்குள்ளே போனால் அவர்களை எதற்கு வேதம் ஒப்பிடுகிறது என்றால், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. வசனம் கேட்கும்போது சந்தோஷமாக கேட்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக தீர்மானம் கூட எடுப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஆண்டவருக்காக வாழ்வேன். ஆனால் சர்ச்சில் இருக்கும்போது மட்டும்தான். கொஞ்சம் சர்ச்சை விட்டு வெளியில் போனதும், கொஞ்சம் வெயில் பட்டதும் அந்த செடி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் வெயில் கூட கூட அப்படியே வேர் கொள்ளாதனால அது அப்படியே கருக ஆரம்பிச்சிடும், வாடி போய்விடும். ஒரு சின்ன பிள்ளை வந்து அந்த செடியை வந்து ஈஸியாக அப்படி எடுத்தாலும் கையில் பிடிங்கிடலாம். ஒரு வேர் அதிகமாக பூமிக்குள்ளே போகாத செடியை ஒரு சின்ன பையன், என்னுடைய பையன் ஜான் கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதை பிடுங்கிடலாம். ஆனால் அது நல்லா அந்த செடி வேர் விட்டு ஆழமாக பூமிக்குள்ளே போயிருந்தா அது ஒரு மரமாக வளரும், அதை அவனால் அசைக்க கூட முடியாது. ஏன் இன்னைக்கு பின்மாற்றம்னா, வசனம் இருதயத்துக்குள்ள ஆழமாக போகலை, மூளை அறிவிலேயே இருக்குது. வசனம் தெரியும், ஆனால் மூளை அளவில் தான் இருக்குது. ஆனால் இருதயத்திற்குள்ள இன்னும் வசனம் செல்லவில்லை, இருதயத்திற்குள்ள ஆழமாக போகலை, ஆண்டவரோடுள்ள உறவு ஆழமாகவில்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ வந்து வாசிச்ச எத்தனை அதிகாரம் வாசிச்சோமோ, ஒரு அதிகாரமா அல்லது 10 வசனம் வாசிக்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் அதே 10 வசனம். அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் கரெக்டாக அந்த 5 நிமிஷம் ஜெபத்தை கரெக்டாக பண்ணிடுறேன்க்கா அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை, நிறைய பேர் அதை விட அதிகமாக பண்ணுறீங்களா, இல்லை அது கூட பண்ணலையான்னு எனக்கு தெரியல, ஏன் கை தூக்கலன்னு தெரில. அதிகமாக பண்ணுறீங்களா, இல்லை அது கூட இப்போ இல்லைன்ற நிலைமையில் இருக்கிறீங்களான்னு தெரியல. அதிகமாக பண்ணுறீங்க, வெரி குட் வெரி குட். அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேர் கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம், வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, ஆவிக்குள்ளே வளர்ந்துருக்கிறீங்க, உங்கள்கிட்ட க்ரோத் இருக்குது. க்ரோத் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எவ்வளோ பெரிய புயல் காற்று வந்து அடித்தாலும் அந்த மரம் அசையாது. ஆனால் நீங்கள் வேர் கொள்ளலைன்னா இன்னும் இன்னும் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் நான் இயேசுவுக்கு எப்படி பிரியமாக வாழணும், இப்படிப்பட்ட ஒரு தாகமும் ஏக்கமும் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஹாய் டெக்ஸ்ட் வந்தாலும் என்ன ஆயிரும், செடி அவ்வளோதான் அப்படியே சரிஞ்சு கவுந்துரும். சின்ன ஒரு பார்வை, அப்படியே ஒரு பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் பண்ணதும் அந்த செடி என்ன ஆயிரும்,
அப்பதான் சர்ச்சில் ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழ்வேன், நான் யாரை இச்சையை பார்க்க மாட்டேன், நான் தேவையில்லாததை ஃபோனில் பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு கேம் விளையாட மாட்டேன், எல்லாம் தீர்மானம் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு சின்ன காற்று அடித்த உடனே ஒரு சின்ன ஃப்ரெண்டு வந்து டே வாடா போகலாம் அப்படின்னு உடனே என்ன ஆயிடுது, அவ்வளோதான். ஒரு சின்ன அழைப்பு, ஒரு சின்ன உறவு, சின்ன நட்பு, ஒரு சின்ன இன்பம் என்ன பண்ணிடுது, அப்படியே செடி அப்படியே கீழே விழுந்துரும். ஏன்னா வேறு ஆழமாக போகலை. நீங்கள் ஆழமாக உறுதியாக இன்னும் ஒவ்வொரு நாள், இன்றைக்கி நான் 5 வசனம் வாசிச்சிருக்கேன்னா நாளைக்கு இன்னும் வாசிக்கணும், இன்னும் நான் வேதத்தில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, இன்னும் அவரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு என்பதை நீங்கள் வாஞ்சித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருவீர்கள் என்றால் உங்கள் வேறு ஆழமாக இருக்கும். ஒருத்தர் இல்லை 10 பேர், பல பேர் வந்து ஐ லவ் யூன்னு உங்கள்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் அதை அப்படியே தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டு போயிடுவீங்க. தூசியை தட்டுறது போல் தட்டி விட்டு, இதெல்லாம் என்ன அன்பு, என் ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக இந்த உலக அன்பெல்லாம் ஏமாற்றும், இதெல்லாம் அழிந்து போகும். இந்த அழகு இருந்தால் இது ஒரு அன்பு காட்டும், அழகு இல்லாட்டி இந்த அன்பு போயிடும். இந்த ஒரு மேலே இருக்கிற ஒரு ஸ்கின்னுக்காக இந்த அன்பு காட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா இந்த அன்பை காட்டுவாங்களா? ஆனால் என் நேசுவின் அன்பு, நான் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது என்னை நேசிக்கும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்னை நேசிக்கிற அன்பு, எனக்காய் ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்புக்குள்ளே நீங்கள் ஆழமாக வேர் கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலக அன்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தூசி மாதிரி தட்டி விட்டு போயிடுவீங்க. உலக இன்பங்கள், உலக உறவுகள், உலக ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது மற்ற காரியங்கள், ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தூசியாக இருக்கும். எப்பொழுது நீங்கள் வேர்கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்குள்ளே ஆழமாக நீங்கள் வேர்கொள்ளும் பொழுது, இன்றைக்கி எத்தனை பேர் விரும்புகிறீங்க, நான் ஆண்டவருக்குள்ளே ஆழமாக வேர்கொள்ள விரும்புகிறேன், இன்றைக்கி நான் இருக்கிற நிலைமை அல்ல, நான் இதை விட இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன், இன்னும் நான் ஆண்டவருக்குள்ளே முன்னேற நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் கை தூக்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முறைச்சி பார்க்குறாங்க. ஓகே, உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஆண்டவர் இடத்துல தீர்மானம் விடுங்க. பின்மாற்றம் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான காரணம், அதுக்கு என்ன தேவை தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடவே கூடாது. நல்லா போயிட்டுருப்பீங்க, ஆண்டவர் டெய்லி பைபிள் வாசிப்பீங்க, ஜோம் பண்ணுவீங்க, சர்ச் கேதரிங் வருவீங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இது போதும், இதுவே எனக்கு இனஃப், சாட்டிஸ்ஃபை ஆகி பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படியே நின்றுட்டு இதே லைஃப் கண்டினியூ பண்ணலாம் சாகிற வரைக்கும் நினச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் வரும். நீங்கள் முன்னேறி செல்ல மாட்டீங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் நின்றுட்டே தானே இருக்கிறேன்னு, ஆனால் இல்லை, ஆக்சுவலி என்ன ஆகுனா நாளடைவில் நீங்கள் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? பின்மாற்றத்தை தடுக்கணும்னா யூ ஷுட் மூவ் ஃபார்வர்ட். நீங்கள் முன்னோக்கி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் யூ ஷுட் கீப் மூவிங். முன்னேறி நடந்து போய்கிட்டே இருக்கணும். இயேசுவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவரை பார்த்து கொண்டே என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் வளரணும். நேற்று வந்து நான் சர்ச்சில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அதனால் போதும், நல்லா ஸ்பிரிட்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலான்னா அவ்வளோதான். அந்த முந்தின நாள் சண்டே உங்களுக்கு பாஸ்டர் சொன்ன எல்லா வசனம் எல்லாமே அந்த மண்டே போய் பண்ணுற சேட்டையில் எல்லாம் காலியாக போயிடும். அப்புறம் டியூஸ்டேலேருந்து அப்படியே பின்மாற்றம் ஸ்டார்ட் ஆயிரும். இல்லை, இன்றைக்கி நீங்கள் ஆலயத்தில் கேட்குற வார்த்தையை வீட்டில் போய் இது நான் பின்பற்றணும்னு நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, இந்த வாரம் கற்றுக் கொடுத்த வார்த்தையை நான் அப்பியாசிக்கணும், என் வாழ்க்கையில் நான் பழக்கமாக்க வேண்டும், கிருபை தாங்க நீங்கள் கேட்டு அதில் வளரும் பொழுதுதான் பின்மாற்றம் வராது, நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். இல்லை போதும், நான் நல்லா இருக்கிறேன், இப்போ இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கு போதும்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் பின்மாற ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்தும் அப்பிரியமாயிராது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை நமக்கு வந்து விடாதபடி கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வாராக. ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். அந்த மனிதன் இயேசுவை பின்பற்றின மனிதன். அது யாருன்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதன். வெரி குட். பாருங்கள், பைபிள் நாலேஜ்லாம் பயங்கரமாக இருக்குது. இயேசுவை பின்பற்றின அவன் ஒரு கற்பார நிலத்தில் விதைக்கப்பட்டவனை போல இருந்தான். வசனம் இப்படி கேட்டால் உடனே ஆன்சர் பண்ணுவான். என்னை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே எல்லாரும் முழிச்சிட்டு இருப்பாங்க. சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, ஆண்டவரேம்பா. இன்னொருத்தன் சொல்லுவான் உங்களை எரேமியான்னு சொல்கிறாங்க, உங்களை ஏனோக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு மட்டும் கரெக்டாக சொல்லுவான், இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படியே ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் அவனுக்கு தான் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். 12 சீஷர்களையும் அப்படியே ஃபாஸ்ட்டாக டக்குன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவான் அவன்.
வசனம்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அவனுக்கு, வேதம் நல்லா தெரியும். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும்னு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இயேசுவை பார்த்தவனே சொல்லிட்டான், ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். யூ ஆர் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் தேவன் என்பதை அட்டெம்ப்ட்லேயே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து என்பதை அவன் தான் வெளிப்படுத்துகிறான். அதுக்கடுத்து ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிடுற மனதா இருக்கிறீங்களே? என்னன்னே, இல்ல ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனம் உங்கள்கிட்ட தானே இருக்குன்னு சொன்னதான் அவன் தான். எல்லாவற்றிலையும் முன்பாக வந்து வந்து ஆன்சர் பண்ணான். அவ்வளோ ஒரு இயேசுவை உண்மையாக பின்பற்றின ஒரு பேதுரு கடைசியில் அவன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சூழ்நிலையில், ஒரு போராட்டமான பிரச்சனையான சூழ்நிலை அவனை பயமுறுத்தின பொழுது அவன் பயந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பின்மாறினான், அவன் வாழ்க்கையில் பின்மாற்றம் எப்படி வந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாக இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாக இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்குள்ளே சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றாள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. போதும், ஃபர்ஸ்ட் டைம் மறுதளிக்கிறான். மறுதளிக்கும் போது என்ன சொல்கிறான்? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சொல்லணும். இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நல்லா கவனிச்சிங்க, ரீட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க. முதல் முறை பேதுரு இயேசுவை மறுதளிக்கும் போது என்ன சொல்கிறான்? சத்தமாக சொல்லுங்க. வெரி குட், இங்கிலீஷில் சொல்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் சேவிங். என்ன நீ சொல்கிறன்னு எனக்கு தெரியல, நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியல. அந்த பெண் கேட்குறா, நீயும் இயேசுவோடு இருந்தாய். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஒன்று எஸ்ன்னு சொல்லணும் அல்லது நோன்னு சொல்லணும். அவனால் பதில் சொல்ல முடியலை. இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு அவனால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் பயத்தில் முதல் முறை பயந்து போய் முதல் முறை பின்மாறும் பொழுது, தவறு செய்யும் பொழுது பயத்தோடு சொல்கிறான், அந்த மனுஷனை அறியன்னு சொல்ல முடியல, நீ சொல்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்படிதானே? ஒரு சரியான பதிலாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல. ஏன் வரலன்னு பாஸ்டர் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க தெரியுமா? பாஸ்டர் அது வந்து அங்கே போனேன், இங்கே போனேன், அது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய ஒரு கதையை க்ரியேட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த மாதிரி பதில் தான் இப்போ பேதுரு கொடுக்குறான். நீ சொல்லிக்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஒரு மழுப்பலான பதில். முதல் முறை தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பயம், கையும் களமாக பிடிப்படும் பொழுது பயத்தோட ஒரு பதில் வருது. எனக்கு நீ சொல்கிறது என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். ஆனால் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறான்? செகண்ட் டைம் என்ன சொல்கிறான்? ஐ டோன்ட் நோ தேட் மேன். அந்த மனுஷனை அறியேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக, இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது பாவம் செய்யும் பொழுது முதல் விசை பயம் இருந்தது. முதல் விசை ஒரு மனிதன் உங்களுக்குள்ள பயம் வருது பார்த்தீங்களா? ஒரு பயத்தோட ஒரு தவறை செய்கிறீங்க. ஐயோ நான் பண்ணுறது தப்பே, ஐயோ எங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், ஆண்டவர் பார்க்குறாரே, என் பெற்றோருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் நான் இப்படி பண்ணுறதுன்னு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துலையே நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், நோ, நான் ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஐ ஷுட் ஸ்டாப். இந்த இடத்துல நான் நிறுத்தணும். நான் நிறுத்தி ஆண்டவரிடத்துல ஓட வேண்டும், மன்னிப்புக்காக கெஞ்ச வேண்டும்னு. அதுதான் உங்களுக்கு ஒரு அலார்மிங் சைனாக இருக்கும். எப்போ உங்களுக்குள்ள பயம் வருதோ பாவம் செய்யும்போது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைன். இல்லை, எனக்குள்ளே ஒரு பயம் வருது, என் இருதயம் அடிச்சுக்குதே, படப்படன்னு ஆகுது, நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறேனே, இது தவறு, இதை மறைக்கணும்னு நினைக்கிறேனே. அப்படி வரும் பொழுதே திருந்திடணும். அப்பொழுதே திருந்திட்டீங்கன்னா நீங்கள் பின்மாற்றத்திற்குள்ளே போக மாட்டீங்க. ஆனால் பேதுரு செகண்ட் டைம் பண்ணும்போது அவனுக்கு பயம் இல்லை, இப்போ தைரியம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான்? அந்த மனுஷனே அறியேன். நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லி ஆணையிட்டானோ. ஆணை வேற இடுறான். அவன் ஸ்ட்ராங்காக ப்ராமிஸ் பண்ணுறான், சத்தியமாக எனக்கு அந்த மனுஷனே தெரியாது. பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு தெரியாது. கை காட்டி உறுதியாக ஸ்ட்ராங்காக போய் சொல்கிறான். இது அடுத்த நிலைமை. நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தைரியம் வராது. ஆனால் செய்ய செய்ய ஆரம்பிக்க பிசாசு ஒரு தைரியத்தை கொடுப்பான்.
பிசாசே ஒரு தைரியத்தை கொடுப்பான். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். பெரியவங்க கிட்டே நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க, பாஸ்டர் கிட்ட எதிர்த்து பேசுவீங்க. உங்களால் எல்லாரையும் எதிர்த்து நிற்க முடியும். அந்த தைரியம் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை, இது பிசாசு கொடுக்குற தைரியம். அந்த மனுஷனை அறியேன்னு சொல்கிறான். மூணாவது என்ன சொல்கிறான் பாருங்க, தேர்ட் ஆன்சர். அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி இப்போ சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். He started to curse Jesus. இயேசுவை சபிக்க ஆரம்பிக்கிறான். இது பின்மாற்றத்தினுடைய அடுத்த நிலை பாருங்க. முதல்ல பயந்தான், அடுத்து தைரியம் வந்துச்சு, இப்போ துணிகரம் வந்துருச்சு. இப்பொழுது வந்தது துணிகரம். தைரியத்தை நீங்கள் எனக்கு நல்லா தைரியமாக தப்பு பண்ணுறேன், அதெல்லாம் எனக்குலாம் இது தப்புன்னே தெரியலப்பா. சிலர் பார்த்துருக்கீங்களா, போய் சொன்னால் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதெல்லாம் என்ன பைபிளில் எழுதியிருக்கா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கா. அவனுக்கு தெரியும் தவறுன்னு தெரியும். அது ஆரம்பத்தில் செய்யும்போது தவறுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் செய்ய 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 இப்பொழுது இருதயத்தில் ஒரு துணிகரம் வந்தது. யாராவது கேள்வி கேட்டால் பதிலுக்கு அவன் பயங்கரமாக பேசுவான். இப்படியெல்லாம் வசனம் இருக்குமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும், பைபிளில் இருந்தால் சொல்லுங்கள். விதண்டாவாதமாக பேசிக்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அநேகரை நான் பார்த்துருக்குறேன். காரணம், அவர்கள் பின்மாற்றத்தினுடைய தேர்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. இந்த நிலைமை வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் இதில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இல்லை நான் இப்படியெல்லாம் பின்மாற்றம் அடையலை, நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஆண்டவர் ஒரு வார்னிங் மெசேஜாக கொடுக்குறார், ஒரு எச்சரிப்பாக கொடுக்குறார். நீ பின்மாறி போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். எவ்வளோ ஒரு துணிகரம் பாருங்க. 3 வருஷம் இயேசுவோடு இருந்தவன், ரபி ரபி என்று சொன்னவன், ஆண்டவரே என்று சொன்னவன், நீர் சிலுவையில் மரிக்கக்கூடாது என்று சொன்னவன், உம்மோடு கூடவே இந்த மலையிலே இருந்துடலாம் ஆண்டவரே கூடாரம் போட்டுன்னு ஆசைப்பட்டவன், இவ்வளோ அன்பா இயேசுவோடு அவரோடு கூட சாப்பிட்டு அவரோடு கூடவே நடந்து இவ்வளோ ஸ்நேகமாக இருந்த ஒரு மனிதனால பாவம் அவனை என்ன செய்து விட்டது? கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சபிக்கத்தக்கதாய் இயேசுவுக்கே ஒரு விரோதியாய் மாற்றுகிறது. அவனை ரொம்ப விரோதியாக மாற்றுது. நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு சின்ன நட்பு, இந்த சின்ன ஸ்நேகம்னா இயேசுவே எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த ஒரு சின்ன நட்பை நான் வச்சுக்கிறேன், இந்த சின்ன காரியம் தானே, இதனால என்ன ஆயிரப்போது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்களை இயேசுவுக்கு விரோதியாய் மாற்றும். நீங்கள் இயேசுவுக்கு விரோதியாக மாற முடியும் அந்த ஒரு சின்ன காரியத்தினால. பேதுரு அப்படிதான் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு வேர்ட் போட்டிருக்கு பாருங்க, சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். He started to do it. He began to do it. தொடங்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது அது வழக்கமாயிருச்சு. சத்தியம் பண்ணவும் தொடங்கினான், அப்படியே அது ஒரு வழக்கமாயிருச்சு வாழ்க்கையில். பின்மாறி போக 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 என்ன ஆகுது? சில பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பழக்கமாகவே மாறிவிடுகிறது. அது ஒரு வழக்கமாக மாறுது. அது எவ்ரிடே லைஃப்பில் அது கலந்துருது, அனுதின வாழ்க்கையில் அது கலந்து விடுகிறது. இப்போ உங்களுக்கு அதை பார்த்தா பாவனே தெரியலை, தவறுனே தெரியலை, ஏன்னா அது வாழ்க்கையோடு கலந்து விட்டது. அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். மிகுந்த ஒரு பின்மாற்ற நிலைமைக்கு சென்று விட்டான். உடனே சேவல் குவிச்சு. அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான்? இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் அவன் மனங்கசந்து அழுதான். பேதுரு செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? மனங்கசந்து அழுதான். ஒருவேளை இன்றைக்கு யாராவது நீங்கள் பின்மாறி உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவருக்கும் நீங்களும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி, ஒருவேளை பின்மாறி இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனங்கசந்து மனஸ்தாபப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார், உடைந்த இருதயத்தை தான் ஏற்றுக்கொள்றார். கடின இருதயத்தை அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. கடின இருதயத்தை அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு நொறுங்கின இருதயமாக, உடைந்த இருதயமாக பேதுருவை போல மனஸ்தாபப்பட்டு கதறி அழுது, ஐயோ என் ஆண்டவரை நான் இப்படி பண்ணிட்டேனே, என்னை நேசித்த இயேசுவை நான் இப்படி மறுதலித்து விட்டேனே, அவர் என்னை எவ்வளவாய் நேசித்தார், எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருந்தார், அவரை நான் இப்படி மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி அவன் இருதயம் உடைந்து நொறுங்கி மனஸ்தாபப்பட்டு அழுதான். அதுதான் அவன் செஞ்ச காரியம். மனஸ்தாபத்தோடு அழுகிறான். ஆனால் அவனால் இயேசு கிட்ட போய் திருப்பி பேச முடியல. ஆண்டவர்கிட்ட மீண்டும் ஒரு உறவை ஏற்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டார். சிலுவையில் அறைய கொண்டு போயிட்டாங்க. சிலுவையில் அறைந்து 3 நாள் ஆயிற்று, மரித்தும் போய்விட்டார். அவனால் திருப்பி இயேசுவின் இடத்துல போய் டைரக்டாக மன்னிப்பு கேட்க முடியல, டைரக்டாக பேச முடியல, திருப்பி ஒரு கான்வர்சேஷன் அவனுக்கு கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. திருப்பி ஒரு உறவை துவங்குவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. மனங்கசந்து அழுதான், அவ்வளவுதான். ஆனால் திருப்பியும் ஆண்டவரோடு அவனுக்கு ஒரு உறவு கிடைக்கல.
நீங்கள் ஒருவேளை எப்பயுமே பின்மாறி போயிட்டு நான் எப்பயும் போல் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவேன், ஈஸியாக மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு பாவம் செய்யாதீங்க. உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போகலாம். திருப்பியும் இயேசுவை, அவரை பார்த்து சிலுவையில் தொங்குகிற இயேசுவை பார்த்து என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். இயேசு மரிக்கிற வரைக்கும் பேதுருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவன் மனங்கசந்து அழுதான். ஆனால் நேரடியாக இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஐயோ இயேசுவே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் இப்போ எத்தனை தடவை பின்மாறி போனாலும் என் ஆண்டவர் அவர் என்னை திருப்பியும் கூப்பிட்டுவார், அவர் என்னை மன்னிச்சிருவார், அவரை நேசிக்கிறாருன்னு சொல்லி துணிஞ்சு தவறு செய்யாதீங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டு அழும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். பேதுரு அழுதான், ஆனால் அது இயேசுவுக்கு அவர்கிட்ட போய் அழ முடியல, அவர்கிட்ட பேச முடியல, அவனால் சொல்ல முடியல. இதனால் என்னாச்சு? இயேசுவோடு மீண்டும் ஒரு உறவு அவனுக்கு கிடைக்காதனால என்ன நடந்தது? யோவான் 21 நேராக கவனத்தை திருப்பலாம். யோவான் 21 3 வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இங்கே சீமோன் பேதுரு ஒரு பின்மாற்றம் 3 ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசுவோடு ஒரு உறவு இல்லை அவனுக்கு. மனம் கசந்த அழுதான், உண்மைதான், தான் பண்ணது பாவம்னு ஒத்துக்கிட்டான், தான் பண்ணது தவறுன்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் திருப்பியும் அவன் இயேசுவோடு ஒரு உறவு அவனுக்கு கிடைக்காதனால இங்கே என்ன ஆகிறது? மீண்டும் பின்மாற்றம் அவன் வாழ்க்கையிலே தொடர்கிறது, மீண்டும் தொடர்கிறது. அடுத்த லெவல் ஆஃப் பின்மாற்றத்துக்கு அவன் போகிறாங்க பாருங்க. அவன் மற்ற சீஷர்களையும் இப்போ கூப்பிட்றான், வாங்க மீன் பிடிக்க போகலாம். மீன் பிடிக்கிற தொழில் அவனுக்கு எப்போ இருந்துச்சு? இயேசு அவனை அழைக்கும் போது அவன் மீன் பிடித்து கொண்டு இருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் பேதுருவை அழைக்கும் போது? இனி உன்னை நான் வந்து மீனை பிடிக்க வேண்டாம், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துறேன், இந்த தொழிலை விட்டுட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் அந்த தொழிலை விட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் பிடிக்க சென்று 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ இயேசு இல்லைன்னா உடனே பேதுருடைய எண்ணம் எங்கே போகுது தெரியுமா? இயேசு இல்லை, அவர்கிட்ட தான் பேச முடியலையே, அவர் தான் இல்லையே. இப்போ அவன் மனமெல்லாம் எங்கே போகுது? எந்த காரியத்திலேருந்து ஆண்டவர் அவனை விட்டு வர சொன்னாரோ, எந்த காரியத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவின் பின்பாக வந்தானோ, இப்போ அந்த காரியத்திற்கு பின்பாகவே அவன் செல்லுகிறான். எந்த காரியத்தை ஆண்டவர் சில வேளைகளை உங்கள்கிட்ட விட வச்சிருப்பாரு. இந்த மகள் இந்த காரியத்தை விட்டுரு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுரு, இந்த ஃபோனில் சேட் பண்ணுறதை விட்டுரு, இந்த வீடியோ பார்க்குறத விட்டுரு, இந்த பொய் சொல்கிற பழக்கத்தை விட்டுரு. ஏதோ ஒரு காரியத்துலேருந்து கர்த்தர் உங்களை வெளியில் வான்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்திருப்பார். நீங்கள் அதை விட்டு விட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பின்மாறும் பொழுது பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? நீங்கள் எந்த காரியத்தை விட்டீங்களோ அதே காரியத்தில் தான் திருப்பி உங்களை ஜாயின் பண்ணுவான். பேதுரு தான் விட்டு வந்த அதே மீன் பிடித்த தொழிலுக்கு தான் இப்போ திருப்பியும் போகிறான். விட்டு வந்த காரியம் 2 பேதுரு 2 நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினதான். விட்டு வந்த காரியத்தை திருப்பி சாப்பிட்றத ஆண்டவர் எதோட கம்பேர் பண்ணுறாரு பாருங்க? 2 அனிமல்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. என்னெல்லாம்? சத்தமாக சொல்லுங்க. சிலருக்கு நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் இல்லை, நான் ஓகே. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள திரும்பினது, நாய் தான் கக்கினதை தின்னுமா. விட்டு வந்த எந்த காரியத்துக்கு திருப்பி உங்கள் மனசு, சில விட்டு வந்த உறவு இயேசுவுக்காக வேண்டான்னு சில காரியங்களை விட்டுட்டு இப்போ திருப்பியும் இயேசுவோடு உறவு இல்லாததுனால எதை விட்டு வந்தானோ அதன் மேலே அவன் மனசு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அவன் போனது மட்டும் இல்லை, ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் வாங்கப்பா என் கூட. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பின்மாறி போகிற இந்த பேக் பெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பின்னாடி போகிற ஆட்கள் எப்பயுமே தனியாக போக மாட்டாங்க. அவன் மட்டும் தனியாக பின்னாடி போய் உட்கார மாட்டான் பெஞ்சில். கூட 4 பேர் வாங்கடா என் கூட, 4 பேரை கூட்டிகிட்டு தான் போய் பின்னாடி உட்காருவான் பேசுகிறதுக்கு. தனியாக அவனால் உட்கார முடியாது. அவன் பின்னாடி போனதும் இல்லாமல் இன்னும் 4 பேரை கூட்டிகிட்டு போய் உட்காந்து அவங்களையும் கெட்ட பேர் வாங்கி கொடுப்பான். இதுதான் அந்த பேக் பெஞ்சர்ஸ் பண்ணுவாங்க, பின்மாற்றக்காரனோடு. அதனால தான் நமக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது, ஐக்கியம் கொள்ளக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு விலகுறாங்கன்னு தெரியுதா, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஆனால் அவர்களோடு நட்பும் ஐக்கியமும் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நாளடைவிலே அவர்கள் தான் கெட்டதும் பரவாயில்லன்னு இல்லாமல் இன்னும் நீனும் வாப்பா, நீனும் இதே பண்ணு, நீனும் இதே காரியத்தை பண்ணு,
ஃபோனில் நீனும் இதை பாரு, நீனும் விளையாடு, நான் உனக்கும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லுவான். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். இங்கே பேதுரு பாருங்க, தாம் மீன் பிடிக்க போனது மட்டும் இல்லை, ஒரு கூட்டத்தையே அழைத்து போகிறான். வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம், ஏன்னா இயேசு இல்லை, வாங்க எல்லாரும் போகலாம். பின்மாற்றம் எந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்க. லோத்தின் மனைவி அவள் அதை தான் செஞ்சா. சோதோம் குமரா அழிய போது ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு தப்பித்து ஓடிருங்க, வெளியில போயிருங்க. தப்பித்து ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல லோத்தின் மனைவி என்ன பண்ணிட்டா? திரும்பி பார்த்துட்டா. காரணம் என்ன? இந்த திரும்பி பார்க்கறதுக்கு காரணம் என்ன? அவள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாலும் அவள் மனம் அதை விட்டு வரல. அவளுடைய மனசெல்லாம் பட்டணத்து மேலே தான் இருக்கு. அவள் சரீரம் தான் வெளியே வந்திருக்கு, ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனால் மனசெல்லாம், ஐயோ என் வீட்டில் அங்கே நான் என்னென்ன நகை வச்சிருந்தனே, அது வச்சிருந்தனே, வெளியேற பெற்றவைகள் வச்சிருந்தனே, என் வீடு போயிருச்சே, என் கிச்சன் போயிருச்சே, என்னுடைய பெட்ரூம் போயிருச்சே, அப்படியே மனசெல்லாம் எங்கே இருக்கு? அதையே நினச்சிட்டு ஓடுறனால ஒரு சூழ்நிலையில் அவள் திரும்பி பார்த்து விட்டாள். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், ஆனால் மென்டலி ப்ரெசண்ட்டா ஆப்சென்ட்டா? உங்கள் மனம் எங்கே இருக்கிறது? இங்கே மாம்சமாக இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, செய்தியை கேட்குறீங்க. ஆனால் இன்னைக்கு சில பேருடைய மனம் எங்கே? அமெரிக்கா போயிட்டு வரும், சில பேருடைய மனம் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரும், சில பேருடைய மனம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், காலேஜுக்கு போயிட்டு வரும், எங்கெல்லாமோ போயிட்டு வரும். இப்போ அப்படி இருந்தால் நிச்சயமாக பின்மாற்றம் நடக்கும். லோத்தின் மனைவிக்கு நடந்தது தான் நடக்கும். திரும்பி பார்க்கிற சூழ்நிலை வரும், உலகத்துக்கு நேராக இழுக்கப்படுகிற சூழ்நிலை வரும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, மனத்திலிருந்தும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகணும். சரீரத்தின்படி சில காரியங்களை நீங்கள் விட்டுருக்கலாம், முயற்சி எடுத்து மாம்சமாக விட்டுருக்கலாம். ஆனால் உங்கள் மனசுலேருந்து விடுதலை ஆயிருக்கீங்களா? உங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து அந்த காரியத்தை நீங்கள் அப்புறப்படுத்தியிருக்கிறீங்களா? அந்த நினைவுகள் இன்னும் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறதா? ஆண்டவரை விட்டு பிரிக்கிற சில காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குதா? அது மேலே ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு ஈர்ப்பு இன்னும் உங்கள் இருதயத்திற்கு உள்ளே இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் பின்மாறி செல்ல வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு உங்கள் மனசை விட்டு, உங்கள் நினைவை விட்டு, இருதயத்தை விட்டும் அப்படிப்பட்ட காரியங்களை அகற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. அங்கே போய் பேதுரு மீன் பிடிக்கிறார். அதனால என்ன ஆகுது? 21ஆம் அதிகாரத்தில் நம்ம யோவானில் வாசிச்சுட்டு வரோம். அங்கே பார்க்கிற ஒரு மீன் கூட உங்களுக்கு கிடைக்கல. அப்படி இயேசுவை விட்டு போய் மீன் பிடிக்க கூட்டமாக சென்றோம். என்ன கிடைச்சது? நத்திங், நோ யூஸ். ஒரு மீன் கூட உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் இயேசுவை விட்டு ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டு தலைகீழாக நின்று என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் பார்க்க முடியாது. நோ சக்ஸஸ், எதுலையுமே வெற்றி கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் ஆண்டவரோடு இருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஒரு யூஸ் இல்லை, அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல அங்கே பேதுருவுக்கு. இப்போ அடுத்த அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிக்கலாம், அந்த சம்பவத்தை வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையில் நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ என்றார். அதற்கு அவர்கள், திருப்பி அதை வாசிக்கலாம், நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே நிற்கிறார்? விடியற்காலமான போது அவர் கரையிலே நிற்கிறார். பின்மாறி போன தன் சீஷர்களை தேடி அவர் அந்த விடியற்காலை வேளையிலே கரையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். முதல் முறை இயேசு பேதுருவை தேடி போன பொழுது அவர் தானாக வாலண்டியராக அவன் படவில் ஏறினார், வாலண்டியராக அவன் போட்டில் ஏறினார். ஏறி பேதுரு நான் அவன் போட்டில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு அவராக கேட்டு அந்த படவில் ஏறினார். ஆனால் இப்பொழுது பின்மாறின பிற்பாடு அவர் வாலண்டியராக அவன் போட்டில் ஏறலை. அவர் வந்தார், ஆனால் அங்கே கரையில் நின்று காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்துல வர வேண்டும். வெயிட் பண்ணி, எப்படி ஒரு கெட்ட குமாரனுக்காக தகப்பன் வீட்டில் வாஞ்சையோடு ஏக்கத்தோடு எப்பொழுது என் பிள்ளை என்னிடத்துல திரும்பி வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தானோ, அதே போல ஒரு அன்புள்ளவராய் ஏக்கமுள்ளவராய் என் பிள்ளைகள் மீண்டுமாக என்னை தேடி வரமாட்டார்களா என்று ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர் விடியற்காலையிலே அவர் அங்கே கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் பின்மாறி இயேசுவை விட்டு ரொம்ப தூரத்தில் படகுல நீங்கள் போய் கொண்டிருந்திருக்கலாம். உங்களுடைய பயணம் உங்களுக்கு ஒருவேளை இனிமையாக இருக்கலாம், நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர், அவர் கரையிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வருவான் என்று சொல்லி உங்களுக்காக தன் கரங்களை விரித்தவராய் ஆவலோடு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அன்று கேட்கிறார், பிள்ளைகளை ஏதாகிலும் உங்களிடத்தில் புசிக்கிறதற்கு இருக்குதா? தெரியல. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார்.
அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 7ஆம் வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். இதில் முன்னாடி ஒரு வசனத்துல வாசிக்க முடியும், அவர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். 4வது வசனத்துல அவர் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். யாருக்கு அறிய முடியல இயேசு என்று? சீஷர்கள். 3 வருஷம் இயேசுவோடு இருந்தவர்கள், 3 வருஷம் அவரோடு கூட நாட்களையும் நேரத்தையும் இரவு பகல் பாராமல் அவரோடு கூட வாழ்ந்தவர்களுக்கு இப்ப தெரியல, அது இயேசு என்று தெரியல. பேதுரு என்ன மறுதளிச்சான்? ஃபர்ஸ்ட் டைம் என்ன மறுதளிச்சான்? அந்த மனுஷனை அறியேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் மறுதளிக்கும் போது அவன் பொய் சொன்னான். இயேசு அவனுக்கு தெரியும், யாருன்னு தெரியும், ஆனால் அவன் பொய் சொன்னான். ஆனால் இந்த முறை உண்மையிலேயே இயேசு, அது இயேசு என்று அவனுக்கு அறிய முடியவில்லை. இதுதான் பின்மாற்றத்தின் நிலைமை. பின்மாறிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனால் இயேசு யார் என்று கண்டு கொள்ள முடியாது. முதல் விஷயம் அவன் பொய் தான் சொன்னான், அந்த மனுஷனை அறியேன், இயேசு எனக்கு தெரியாதுன்னு பொய்யா விளையாட்டுக்கு சொன்னான். ஆனால் இப்பொழுதோ உண்மையிலேயே அது இயேசு என்று அவனால் அறிய முடியல. அவங்க யாராலையும் அறிய முடியல. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், இயேசுவை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா உங்களால் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அவர் இயேசு என்று தெரியல. அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை இயேசுவை விட்டு பிரிக்கப்பட்டு இருந்தது. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மரித்து மொத்தம் இந்த பூமியில் அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இருந்தார். மரித்த பிற்பாடு ஒரு 3 நாட்கள், மேக்சிமம் ஒரு 43 days தான் அவர் இறந்ததற்கு பிற்பாடு ஆயிருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒருவேளை ஒரு மாதம் ஆகியிருந்திருக்கலாம், 30லிருந்து ஒரு 40 நாட்கள் தான் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் அதற்குள்ளாக சீஷர்களால் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவை அது ஜீசஸ் என்று சொல்லி அவங்களால சொல்ல முடியல. 3 வருஷம் வாழ்ந்தவர்களால் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பின்மாற்றம். நீங்க நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில இந்த சின்ன காரியம் தானே, இந்த 1 வாரம் நான் இந்த தவறு பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த 1 மாசம் மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, இந்த 2 நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவரோடு உங்களுக்கு உறவு இல்லாமல் 1 நாள் 2 நாள் 3 நாள் சில நாட்கள்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்திவிடும். இயேசு யாரென்றே அறியாத ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்துவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு யாருன்னா தெரியலன்னா என்ன அர்த்தம்? வசனத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்காது, இயேசுவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்காது. நீங்கள் அலோவ் பண்ணுற அந்த சின்ன சின்ன காரியங்கள், உங்களையும் அவரையும் பிரிக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு வர சின்ன சின்ன காரியங்கள் கடைசியில் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடும் தெரியுமா? இயேசு வேதம் என்றால் என்ன, வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எதுவுமே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதனால ஒரு 2 நாள் 3 நாள் தானே நான் பைபிள் வாசிக்காமல் இருந்துக்கிறேன், ஒரு 2-3 நாள் தானே ஜெபிக்காமல் இருந்துக்கிறேன், ஒரு 2-3 நாள் தானே நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துக்கிறேன், சில நாட்கள் நான் இந்த காரியத்தில் நான் என்னை ஈடுபடுத்தி கொள்கிறேன் என்று ஆண்டருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை சில நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட இடம் கொடுக்காதீங்க. அது உங்களை ஆண்டவரை விட்டு மிகப்பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்திவிடும். இயேசு யார் என்று தெரியாத நிலைமைக்கு தள்ளிவிடும். கடைசியில் யார் கண்டுபிடிச்சா பாருங்க, அது இயேசு என்று கண்டுபிடிச்சது யார்? யோவான் தான் சொல்றாரு அது கர்த்தர் என்று. ஏன் யோவானால மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஏன் யோவானால கண்டுபிடிக்க முடிஞ்சது? தெரியலையா? யோவான் மட்டும் சொல்றாரு அவர் கர்த்தர்னு. ஏன் தெரியுமா? எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. இவன் ஒரு சீஷன் தான் இயேசு சிலுவையிலே தொங்கும்போது அருகிலே நின்று பார்த்தவன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்த ஒரு மனிதனால் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க பார்க்கலன்னா உங்களால உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு மட்டும் எனக்கு வேணும். நிறைய பேருக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை வேண்டும், அவருடைய அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும், அதிசயம் நடக்கணும், உயிர்த்தெழுந்தவராய் வல்லமை உள்ளவராய் நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படிப்பட்டவராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணுன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு இருக்க வேண்டும், ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், அந்த ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அற்புதங்களை வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியும். யோவான் கரெக்டாக சொல்கிறான், அது கர்த்தர்.
சொன்ன உடனே இப்ப பேதுரு பார்க்குறான், பேதுருனுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? வஸ்திரம் இல்லாமல் இருந்தானோ. அவன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அவனுக்கே தெரியல நான் வஸ்திரம் இல்லாம இருக்கிறோமேன்றது இயேசுன்னு சொன்ன பிறகுதான் அவன் ரியலைஸ் பண்றான். அது கர்த்தர்னு சொன்ன பிறகுதான் அவன் ரியலைஸ் பண்றான், ஐயோ என்னுடைய வஸ்திரம் எங்கே? நான் வஸ்திரம் போடாம இருக்கிறேனே, என் ஆண்டவர் வந்திருக்கிறார், என் இயேசு என்னை தேடி கரையில நிற்கிறார், ஆனால் நான் வஸ்திரம் இல்லாம இருக்கிறேனே, என் வஸ்திரத்தை நான் இழந்து விட்டேனே, எங்கேயோ தொலைத்து விட்டேனேங்கிறத எப்போ ரியலைஸ் பண்றான்? இயேசு வந்து நின்ற பிற்பாடுதான். இந்த பின்மாற்றம் எந்த நிலைமைக்கு அவனை கொண்டு போயிடுச்சு பாருங்க. வஸ்திரம் இல்லைங்கிறது கூட அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், சின்ன சின்ன கொஞ்சம் தானே நான் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் வயசாகி பார்த்துக்கலாம், திருமணமான பிறகு பார்த்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட வரலான்னு நினைக்காதீங்க. வஸ்திரம் இல்லாத நிலை எதை குறிக்கிறது? அது ஒரு அவமானத்தை குறிக்கிறது. வஸ்திரம் இல்லைன்னா அவமானம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் இல்லாட்டி உங்களுக்கு மரியாதை இல்லை, அவமானம். அந்த உலகத்தில் அவமான சின்னமாக பார்க்கப்படுவோம். வஸ்திரம், ஆண்டவர் வஸ்திரமா எதை கொடுத்திருக்காரு தெரியுமா? ரட்சிப்பை ஒரு வஸ்திரமா கொடுத்திருக்கிறார், துதிய வஸ்திரமா கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை வஸ்திரமாக கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்க தொலைச்சு போட்டீங்கன்னா, யாரோ ஒருவருக்காக ஏதோ சில காரியங்களுக்காக நீங்க உங்களுடைய வஸ்திரத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா அவமானம் நமக்கு தான். அதற்கு பிற்பாடு அவமானம் தான் அந்த உலகத்துல நமக்கு. வஸ்திரம் இல்லாவிட்டால் அவமானம். பேதுரு இயேசு வந்த பிற்பாடு அறிந்து கொண்டான், ஐயோ நான் வஸ்திரம் இல்லையே என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஒரு சிலரை பார்த்து, பேதுருவை போல இங்க நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம், மகனே மகளே உன்னுடைய வஸ்திரத்தை இழந்துராத, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துராத, நான் உனக்கு கொடுத்த அபிஷேகமாகிய வஸ்திரத்தை இழந்துராத, நான் உனக்கு கொடுத்த கிருபையாகிய வஸ்திரத்தை பரிசுத்தத்தை இழந்து விடாதே, எதற்காகவும் யாருக்காகவும் இழந்துராத. பேதுரு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு இப்பொழுது வஸ்திரம் இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். தொடர்ந்து அடுத்து வாசிக்கலாம். கரைக்கு ஏறக்குறைய 300 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுக்கு வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். போதும். இங்க ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரா அவங்களுக்கு? ரெடியா மீன், அப்பம். இது அவங்க பிடிச்ச மீனா? சீஷர்கள் அப்போ பிடிச்ச மீனா? அது இல்லை. எப்படி கிடைத்தது ஆண்டவருக்கு இந்த மீன்? அவர் வைத்திருந்தார், மீனை வச்சிருந்தார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எதுக்காக, எதை தேடி, எந்த மீனை தேடி மீன் பிடிக்கணும்னு நினச்சி நீ போனியே பேதுருவே, நீ எதுக்காக போனியோ என்னை விட்டு, அதை நானே உனக்கு தர்றேன். நான் வச்சிருக்கேன் உனக்கு. அதை நீ பிடிச்சதல்ல, நீ பிடிச்சது 153 பெரிய மீன் இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அந்த மீனை. நீ இந்த மீனுக்காக தானப்பா என்னை விட்டு போன, இந்த மீனுக்காக தானே நீ கடலுக்கு விட்டு வந்த காரியத்துக்கு போன, நான் தர்றேன். சில நேரத்தில் சில அன்புக்காக நீங்கள் போயிருப்பீங்க, சில நிம்மதிக்காக, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலான்னு, சில சந்தோஷத்துக்காக, சில அற்ப சந்தோஷத்துக்காக இயேசுவை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. சில சின்ன சின்ன உறவுக்காக, அன்புக்காக ஏங்கி நீங்கள் இயேசுவை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேடின அன்பை நான் உனக்கு தரேன். நீ எதுக்காக என்னை விட்டு போன அந்த அன்பு என்னிடத்துல உனக்கு கிடைக்கும், நிறைவாய் கிடைக்கும். நீ தேடின நிம்மதி நான் கொடுக்குறேன், நீ தேடின சந்தோஷம் நான் கொடுக்குறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு தருகிறேன். அதை உலகத்தில் போய் நீ தேடாத, நான் இங்கே ரெடியாக உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் செயல்படுத்தி செய்து காண்பித்தார். அங்கே மீனும் அப்பமும் ரெடியாக வச்சு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள்னு சொல்லி அவங்கள அவர் புசிக்க வைக்கிறார். பேதுரு அப்பவும் ஆண்டவர்கிட்ட அவனால் பேச முடியல. அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, நிச்சயமாக ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்கும். ஐயோ ஆண்டவர்கிட்ட நான் இப்படி மாட்டிக்கிட்டனே, அவர் மரித்து பரலோகம் போயிட்டாருன்னு நினச்சா திருப்பியும் வந்து இப்படி கரையில் நின்று நான் மீன் பிடிக்கிறத போது பார்த்துட்டாரேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. முதல் விசை மறுதளித்து விட்டேன், இப்போ என்னன்னா நான் மீண்டும் எல்லாரையும் கூட்டிட்டு மீன் பிடிக்க வந்துட்டேன். அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அவன் வாலண்டியராக போய் ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேச முடியலை. அவனால் ஒரு குற்ற உணர்வோடு காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை அப்படியே விட்டு விடவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார், பேதுருவை தேடி வந்தார். ஒரு அருமையான ஒரு கான்வர்சேஷன் அவன் கூட அவர் பண்றாரு. மீண்டும் ஒரு அருமையான ஒரு உறவை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாய் அவனோடு அவர் பேசுகிற காரியம் மிகவும் ஒரு அருமையான ஒரு பேசேஜ் இருக்கு பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயா என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். இங்கே ஆண்டவர் 3 முறை ஒரு கேள்வியை பேதுருட்ட கேட்கிறார். என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்கிறார் ஆண்டவர் பேதுரு கிட்ட? நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன் ஆண்டவர் 3 முறை பேதுருட்ட கேட்கிறார்? ஏன் பேதுருட்ட மட்டும் கேட்கிறாரு? வேற யாருக்கிட்டையுமே கேட்கலையே. யோவான்கிட்ட கேட்டிருக்கலாம், பிலிப்பு கிட்ட கேட்டிருக்கலாம், மத்தேயு கிட்ட கேட்டிருக்கலாம். எல்லாரும் தானே இயேசுவை விட்டு போனார்கள். எல்லாரும் தானே அவரை நேசிக்கலன்னு சொல்லி மறுதளிச்சுட்டு போனாங்க. எல்லாரும் தானே அவரை விட்டு ஓடினார்கள். ஏன் பேதுருவின் இடத்துல மட்டும் ஆண்டவர் கேட்கிறார்? யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அவன் மனம் கசந்து அழுதனாலன்னு சொல்றாங்க. வேற என்ன ஆன்சர்? ஏன் ஆண்டவர் பேதுரு கிட்ட மட்டும் அந்த கேள்வியை கேட்கிறார்? அதுவும் 3 முறை கேட்கிறார். நிறைய பேர் எடுத்தோடனே சொல்றது என்னன்னா 3 முறை மறுதளிச்சனால ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். 3 முறை மறுதளிச்சா அதனால 3 தடவை கேட்டாருன்னு. ஆனா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் விஷயம் ஆண்டவர் அந்த கொஸ்டின்ல என்ன கேட்கிறாரு? 3 கொஸ்டினுக்குமே ஆக்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் 3மே ஆண்டவர் என்னை நேசிக்கிறியான்னு கேட்டாருன்னு. இல்லை, அந்த 3 கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் கொஸ்டின்ல கேட்கிறாரு, நீ இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ரெண்டாவது கொஸ்டின், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆர் யூ ஸ்டில் லவ்விங் மீ? அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. மூன்றாவது, நீ என்ன நேசிக்கிறாயா? டூ யூ லவ் மீ? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் கொஞ்சம் தலைகீழாக கேட்குற மாதிரி தான். நம்ம யூஸ்வலாக ஒரு உறவு ஒருத்தர் புதுசாக துவங்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க? டூ யூ லவ் மீ? செகண்ட் என்ன கேட்பாங்க? ஏற்கனவே ஒரு உறவில் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? ஆர் யூ ஸ்டில் லவ்விங் மீ? இன்னும் என்னை நேசித்து கொண்டிருக்கிறாயா? கடைசியாக ஒரு உறவின உச்சக்கட்டத்தில் பீக்கில் கேட்குற கேள்வி என்னது? எல்லாரை பார்க்கலும் நீ என்னிடத்தில் என்னை மட்டும் நேசிக்கிறாயா? ஆனால் ஆண்டவர் உல்டாவாக கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கொஸ்டினை கடைசியில் கேட்குறாரு, கடைசி கொஸ்டினை ஃபஸ்ட்டில் கேட்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரலடைந்த ஆளும் நான் ஒரு காலும் இடரலடையேன் என்றான். ஏன் தெரியுமா ஆண்டவர் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு? ஏன்னா பேதுரு மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட சொன்னா சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக, ஆண்டவரே இவர்கள் எல்லாரை விட நான் தான் உங்களை நேசிக்கிறேன், ஏன்னா இவங்க அத்தனை பேரும் ஓடிடுவானுங்க ஆண்டவரே, இவங்க எல்லாம் உங்களை விட்டு ஓடிடுவானுங்க, நான் மட்டும் ஓடவே மாட்டேன், நான் மட்டும் மறுதளிக்க மாட்டேன், ஏன்னா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அத்தனை பேரை விட. I am the one loving you so much than anyone else. இந்த அத்தனை சீஷர்களை விடவும், நீங்க வச்சிருக்கிற இந்த அத்தனை சீஷர்களை விட நான் தான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதனால இவங்கெல்லாம் ஓடி போகலாம், ஆனா நான் உங்களை விட்டு ஓடி போகவே மாட்டேன், உங்களுக்காக என் ஜீவனை கூட கொடுப்பேன். இப்படிப்பட்ட ஒரு சவாலான ஒரு தீர்மானத்தை சொன்னவன் இந்த பேதுரு. அதை ஆண்டவர் மறக்கல, பேதுரு மறந்துட்டார். பேதுரு அதை மறந்து விட்டார், அவன் அதை மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் மறக்கல. சில தீர்மானங்கள் நீங்க எடுத்ததை நீங்களே மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் மறக்க மாட்டார். நீங்க எடுத்த தீர்மானம் ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் ரத்த சாட்சியா கூட மறிப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கலாம், மிகப்பெரிய தீர்மானங்களை மிஷனரியா போவேன்னு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தீர்மானத்தை மறந்து போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து அதை மறக்கவில்லை. நீங்க எடுத்த தீர்மானத்தை அவர் மறக்கல. இங்க பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே ஒரு காலத்துல நீ என்னிடத்துல நீ சொன்ன, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ இடத்தில் அன்பா இருக்கேன்னு சொன்னியே, இப்போ உன்னை பார்த்து நான் ஞாபகப்படுத்தி கேட்கிறேன், இப்போ உன்னால சொல்ல முடியுமா இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? இப்போ உன்னால சொல்ல முடியுமா?
ஆண்டவர் அந்த கேள்வியை முதல்ல கேட்குறாரு. நீ அந்த அளவுக்கு என்னை நேசிச்ச பேதுருவே, உண்மைதான். நீ எனக்காக அப்படி ஜீவனை கொடுப்பேன்னு சவால் விட்ட, தீர்மானம் எடுத்த, உண்மைதான். எல்லாரை விட என்னை நேசிச்சேன்னு சொல்லி தைரியமா நீ எனக்காக சொன்னது நீதான். உண்மைதான், நீ என்னை நேசிச்சது உண்மைதான் பேதுருவே, நான் அதை அறிந்திருக்கிறேன். எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசித்தாய், உண்மைதான். சூழ்நிலை நிமித்தமாக நீ மறுதளித்து விட்டாய், அதனால நான் இப்போ திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். நீ செய்த தீர்மானத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். இப்போ உன்னால சொல்ல முடியுமா, இவர்கள் எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பேதுரு அதனால ஆமா ஆண்டவரேன்னு சொல்றான். திருப்பி ஆண்டவர் கேட்கிறாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? கடைசியில் டூ யூ லவ் மீன்னு கேட்ட உடனே பேதுருவுக்கு புரிந்து விட்டது, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நீ எந்த நிலைமையில என்னை நேசிச்ச பேதுருவே, அங்கேருந்து இறங்கி இறங்கி கீழே வந்து இப்போ உன்னை பார்த்து நான் என்ன கேட்கணும்னு தெரியுமா? டூ யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கிறியா? அட்லீஸ்ட் நீ என்னை நேசிக்கிறியா பேதுருவே அப்படின்னு சொல்லி உன்கிட்ட ஒரு புதிய உறவை நான் துவங்குற ஒரு நிலைமையில இப்போ நீ இருக்கிறப்பா. நீ ஒரு காலத்தில் என்னை அதிகமாக நேசிச்ச, உண்மைதான். எல்லார காட்டில நேசிச்ச, ஆனால் அந்த அன்பு குறைந்து குறைந்து, என்னோடுள்ள உறவு குறைந்து குறைந்து இப்பொழுது நீ இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? கடைசியாக நான் உன்னை பார்த்து கேட்குறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னால் என்ன சொல்ல முடியும்? டு யூ லவ் மீ? நீ அப்படி எஸ் என்று சொன்னா நான் உன்னோடு மீண்டுமாக ஒரு புதிய உறவை துவங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவினிடத்திலே அன்றைக்கு அந்த 3 கேள்விகளை கேட்டார். பேதுரு அதை புரிந்து கொண்டான். புரிந்தவனால தான் இருதயம் உடைந்து அவன் நொறுக்கப்பட்டு துக்கப்பட்டு அவன் அழுகிறான். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீரப்பா, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறத அறிவீர் என்று அவன் இருதயம் முற்றிலுமாக இந்த கேள்விகளுக்கு பிற்பாடு, இந்த உரையாடலுக்கு பிற்பாடு அவன் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறினது. அவன் புரிந்து கொண்டான், ஆண்டவர்கிட்ட நான் தீர்மானம் சொன்னனே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னனே, நான் உங்களுக்காக வாழ்வேன்னு சொன்னனே, பரிசுத்தமாக வாழ்வேன்னு சொன்னனே, நான் உங்களை பின்பற்றுவேன்னு சொன்னனே, ஆனால் இப்போ நான் இவ்வளோ பின்மாறி போய் பின்வாங்கினவனாய் வந்து விட்டேனே என்று சொல்லி அவன் மனம் உடைந்தவனாய் தன்னுடைய நிலைமையை அவன் புரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு அதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் விடியற் காலையிலே கரையில் நின்ற அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களிடத்துல ஒரு புதிய உறவை துவங்கும்படியாக வந்திருக்கிறார். ஒரு நியூ ரிலேஷன்ஷிப். ஒருவேளை நீங்கள் சின்ன வயசில் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சிருக்கலாம். இப்போ எப்படி இருக்குது உங்கள் அன்பு? இயேசுவின் மேலுள்ள உங்களுடைய அன்பு இப்பொழுது எப்படி இருக்குது? குறைஞ்சிருக்குதா? எல்லார காட்டிலும் ஆண்டவரை ஒரு காலத்தில் நேசிச்சிங்க, இப்போ ஆண்டவரும் நேசிக்கிறேன், இன்னொரு நபரையும் நேசிக்கிறேன், இயேசுவையும் நேசிக்கிறேன், உலக காரியத்தையும் நேசிக்கிறேன், இயேசுவையும் நேசிக்கிறேன், இந்த மொபைலில் இருக்கிற இந்த கேமையும் நேசிக்கிறேன், இயேசுவையும் நேசிக்கிறேன், சில தேவையில்லாத உலக அடிமைப்படுத்துகிற காரியங்களையும் நேசிக்கிறேன். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல, மகளே நீ என்னிடத்துல தீர்மானம் செய்தாயே, உம்மை மாத்திரம் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் பின்பற்றுவேன், உமக்காக வாழுவேன் என்று நீ தீர்மானம் எடுத்தாயே, நான் அதை மறக்கவில்லை என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். சில தீர்மானங்கள் நீங்கள் மறந்ததை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் சின்ன வயசில் கூட எடுத்திருக்கலாம், எசப்பாக்காக நான் ஊழியம் செய்வேன்னு தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலக ஆசைகள், சில உலக இன்பங்களை பார்த்து, சில உலக சௌகரியங்களை பார்த்து நானும் அதை போல மாறணும்னு உங்கள் மனம் கொஞ்சம் வேற பக்கம் திரும்பி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஞாபகப்படுத்துகிறார், மகளே நான் மறக்கவில்லை, நான் நீ செய்த தீர்மானத்தை நான் மறக்கலை, என்னோட நீ கொடுத்த வாக்குறுதியை நான் மறக்கலை. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், டு யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லார காட்டில் நேசிச்ச நீ இப்போ அட்லீஸ்ட் நீ என்னை நேசிக்கிறாயா நான் கேட்குறேன். உன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? பேதுருவினுடைய பின்மாற்றத்தை ஆண்டவர் இந்த சந்திப்புக்கு பிறகு மாற்றினார். அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறினது. இயேசுவுக்காக இரத்த சாட்சியா பேதுரு எப்படி தெரியுமா மரிச்சாராம்? அவரை சிலுவையில் அறைய கொண்டு போனாங்களாம். பேதுருவை சிலுவையில் அறையும் பொழுது பேதுரு சொன்னாராம், என்னை இப்படி சிலுவையில் அறையாதீங்க, ஏன்னா என்னுடைய தெய்வம், நான் வழிபடுற ஆண்டவர், அவரை இப்படி தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, அதுக்கு நான் தகுதி இல்லை, அவரை போலவே சிலுவையில் அறையப்பட நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழா சிலுவையில் அறைங்கன்னு சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படி வந்தது பேதுருவுக்கு? அவன் வாழ்க்கை இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் கேட்ட இந்த கேள்வியிலே அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. அவன் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். தலைகீழாய் சிலுவையில் அறையப்படுவதற்கும் அவன் பயப்படவில்லை. இயேசுவை மறுதலித்தவன், இந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி பயந்தவன் இப்பொழுது தைரியமாக தலைகீழாக சிலுவையில் அறையப்படுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறான்.
அவன் இருதயம் முற்றிலுமாக மாறினது. பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி ஆண்டவரே யூதாஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல? அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. பேதுருவுக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால நானும் பின்மாற்றம் அடைந்து திருப்பி இயேசு என்னை தேடி வருவார்னு நினைக்காதீங்க. ஏன் பேதுருவுக்கு மட்டும் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு, மீண்டும் அவன் வாழ்க்கை மாறுகிற அளவுக்கு ஏன் ஆண்டவரை பேதுருவு மட்டும் நீங்க ஸ்பெஷலா நேசிச்சிங்களான்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட அந்த பஸ்கா வீட்டில் வச்சு எடுக்கும்போது சொல்றாரு, பிசாசு உன்னை புடமிடும்படியா கேட்டுக்கொண்டான், ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஜீசஸ் prayed ஃபார் சைமன் பீட்டர். பீட்டருக்காக இயேசு ஜெபித்தார். அவர் வேண்டிக் கொண்டதுனால பேதுரு எவ்வளோ பெரிய பின்மாற்றத்துக்கு போனாலும் திருப்பியும் அவனுடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கலாம். உங்களுடைய போதகர் உங்களுக்காக ஜெபித்திருப்பார். உங்களுடைய பெற்றோர் உங்களுக்காக கண்ணீர் வடித்திருப்பாங்க. யாரோ சிலர் வடித்த கண்ணீர்னால தான் இன்றைக்கு நீங்கள் இன்னும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. யாரோ ஒரு சிலர் வடித்த கண்ணீர், உங்கள் பெற்றோருடைய ஜெபம், உங்கள் ஊழியர்களுடைய ஜெபம், அதனால தான் அன்றைக்கு இயேசு ஜெபித்தனால பேதுருவை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்பினார், புதிய உறவை கொடுத்தார். அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காத்து கொண்டார். உங்களுக்காக ஜெபிக்கிற சிலர் இருக்கிறதுனால தான் இன்னும் ஆண்டவர் உங்களை தான் கரத்தில் வச்சிருக்கிறார், இன்னும் தம்முடைய கரத்தில் வச்சிருக்கிறார். அவரை விட்டு ஓடி போனாலும், அவருக்கு விரோதமாக எவ்வளோ செய்தாலும் ஏன் கரத்தில் வச்சிருக்கிறாரு தெரியுமா? உங்களுக்காக போராடி கண்ணீர் விட்டு, ஐயோ என் பிள்ளை சாட்சியாக வாழணும், கர்த்தருக்கு சாட்சியாய் எழும்ப வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இன்னும் உங்களை நம்பி தன் கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இடத்துல மீண்டும் வருவாள் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி. பேதுருடைய வாழ்க்கை மாறினது. இங்க தெரியாது எத்தனை பேதுருக்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பின்மாறி போயிருக்கிற பேதுரு இங்க இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். பின்மாற்றத்தில் இருக்கிற பேதுரு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார் சிலரை, உன் வஸ்திரத்தை இழப்பதற்கு முன்பாக என்னிடத்தில் திரும்பிவிடு. உன் வஸ்திரத்தை இழக்கிறதற்கு முன்பாக, உன் நிர்வாணம் காணப்படுவதற்கு முன்பாக இயேசுவின் பக்கம் திரும்பிவிடு. பேதுரு என்ன பண்ணான்? கடலிலே அவன் குதித்தான். அவர் இயேசு என்று அறிந்தவுடன் அவன் வேகமாக கடல்ல குதிச்சிட்டான். இனி இந்த போட் எனக்கு வேண்டாம், இனி இது எனக்கு வேண்டாம், நான் இயேசு கிட்ட போறேன், அவர்கிட்ட நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அந்த படவை விட்டு, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய மீன் இருந்தால் என்ன பரவாயில்ல, அதில் என்னென்ன நன்மை இருக்குதோ பரவாயில்லை, அந்த போட் எனக்கு வேண்டாம், என் ஆண்டவர் என்னை தேடி வந்து விட்டார் என்று சொல்லி அவன் கடலிலே குதித்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஒரு சின்ன ஸ்டெப். அவர் உங்களுக்காக கரங்களை விரித்தவராய் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு ஸ்டெப் என் பிள்ளை எடுத்து வைக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். கடல்ல குதிக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கிறார் அவர். ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக எடுத்து வைக்கணும். ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், இனி உங்களுக்காக நான் வாழ்வேன். தீர்மானம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் எந்த தீர்மானம் எடுக்கலைன்னா எந்த டைரக்ஷனில் ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னு தெரியாமல் போகிற மாதிரி, அது எங்கே போகிறதுன்றே தெரியல, அப்படி ஒரு வெஹிக்கிளை போல நம்முடைய வாழ்க்கை செல்லக்கூடாது. தீர்மானத்தோடு வாழ வேண்டும், ஒரு இலக்கோடு வாழ வேண்டும், ஒரு கோலோட வாழணும். நான் வாழ்ந்தா இயேசுவுக்காக வாழ்வேன், மரித்தால் இயேசுவுக்காக மரிப்பேன், சாட்சியாக நான் இருப்பேன், என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்வேன், என் போதகர் என்னை குறித்து கொடுத்த சாட்சியை நான் காத்துக்கொள்வேன், என்னுடைய பெற்றோர்கள் என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் என்னை குறித்து நல்ல நினைவுகளை வச்சிருக்கிறாங்க, அதை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி சில தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து கரையிலே நின்றார், விடியற் காலையிலே நின்றார். இன்றைக்கு தன் கரங்களை விரித்தவராய் பின்மாறி ஒருவேளை போயிருந்தா, அது ஒரு பேதுருவோ 2 பேதுருவோ யாரோ சிலர் இங்கே இருக்கலாம். அவர்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். பேதுருவே, என்னிடத்துல திரும்பி வருவாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னோடு ஒரு புதிய உறவை நான் துவங்க விரும்புகிறேனே. நீ என்னை எல்லார காட்டிலும் நேசித்தாய், ஆனால் இப்பொழுதோ அந்த அன்பு எங்கே போனது? அது எங்கே தொலைத்தாய்? நான் அதை மறக்கவில்லை. எனக்காக நீ செய்த தீர்மானத்தை நான் மறக்கலை. உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்ன தீர்மானத்தை நீ மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்கவில்லை. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு பேதுருவை பார்த்து கேட்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார்.
இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் பின்வாங்க மாட்டேன். முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். நான் ஒரு நாளும் இனி உம்மோடு இருக்கிற உறவை நான் ஆண்டவரே அதுக்கு இடையில வேற எதையும் வரவிட மாட்டேன். அது எதுவா வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நட்பாக இருக்கலாம், சிநேகமாக இருக்கலாம், எனக்கு பிடிச்ச காரியமா இருக்கலாம். ஆனால் அது உம்மை விட்டு என்னை பிரிச்சா இன்றைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. பேதுரு அந்த படவை விட்டு கடலில் குதிச்சது போல இன்றைக்கு நான் அதை விடுகிறேன். உம்மை விட்டு என்னை பிரிக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இருதயத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? உம்மை நான் நேசிக்கிறேன் அப்பா, எல்லாரை காட்டிலும் நான் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நான் பின்தொடர்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பாடி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கலாம். எழுந்து நிற்கலாம். வாலிபர்கள் மாத்திரம் எழுந்து நிற்கலாம். சத்தமா பாடலாமா? உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், இயேசுவின் பின்னே உண்மையாக போக பாடலாமா? உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் போக துணிந்தேன், பின்னோக்கி ஒரு நாளும் பின் திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. இனி ஒரு நாள் அந்த உறவு எனக்கு வேண்டாம். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், உலகம் என் பின்னே, உலகம் இயேசு என் எத்தனை பேர் முன்னே, உண்மையா சொல்ல முடியும்? உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, உலகம் பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின் திரும்பி நான், பின் திரும்பி நான், பின் திரும்பி நான், பின் திரும்பி நான். No turning back, no turning back, இனி ஒரு நாளும் no turning திரும்பி back, பார்க்க no மாட்டேன். turning. I have decided, I have decided to follow Jesus. I have decided புதிய உறவை to ஆண்டவர் follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning, எதற்காகவும் யாருக்காகவும் no turning back, no turning. If no one joins me, if none joins me, still I will fall. If no one joins me, still I will follow Jesus. If no one joins me, still I will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. உள்ளத்தின்
காலத்திலும் பின்னோக்கி நான் பின்னோக்கி தீர்மானம் எடுக்கிறவர்களை, இனி ஒரு நாள் பின் திரும்ப மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களை ஆண்டவர் பேதுருவை போல சபைகளை கட்டுவதற்கு, ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு, ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பக்கூடிய ஒரு தைரியமுள்ள ஒரு சீஷனாய், ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை பேதுருவை போல பயன்படுத்துவார். மீண்டும் அவன் வாழ்க்கையை கட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஒரு தூணாக நிறுத்தினது உண்மையானால் உங்களையும் அவர் அப்படி மாற்ற முடியும். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, பார்க்கலாம். உள்ளத்தினாலத்துல I surrender all. I surrender all. I surrender all. ஒரு வாய்ப்பு ஆண்டவருக்காக பயன்படுத்துவீங்களா? If not now, then it can be never. ஒருவேளை இந்த தருணத்தை நம்ம இழந்துட்டா இன்னும் ஒரு தருணம் கிடைக்காமல் போகலாம். ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, கேட்ட வார்த்தையின்படி இயேசு உங்ககிட்ட வந்து கேட்கிறார், do you love me? என்ன நீ நேசிக்கிறாய்? ஏன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்ன வார்த்தையை அவர் மறக்கல. யார் இடறினார்? நான் மாத்திரம் இடற மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்னு ஆரம்பத்துல ஆதியில நீங்க சொன்னீங்கல்ல, அது அவர் மறக்கவே இல்லை. ஏசப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு அழுது உங்களுடைய அறையில கண்ணீரோடு ஜெபிச்சிங்களா, அது அவர் மறக்கல. ஏசப்பா நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இழக்க மாட்டேன், உங்களை தவிர வேற யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், உங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், உங்களை மாத்திரம்தான், உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த இருதயம், உங்களுக்கு மாத்திரம்தான் என் வாழ்க்கை, நீங்க சொல்றவரோட தான் நான் வாழுவேன்னு சொல்லி ஆரம்பத்தில் அழுதது இயேசு மறக்கல. அவர் உங்களை துரத்தி வந்து, உங்களை தேடி வந்து, உன்னத பாட்டு 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், திரும்பி வா, திரும்பி வா சுனேமித்தியாவே, நீ திரும்பி வா, திரும்பி வா என்று 4 முறை ஆண்டவர் அழைத்தார். உன்னத பாட்டு 5வது அதிகாரத்துல அவர் கதவில் வாசல் அருகே நின்று அவர் கதவை தட்டினார். எப்படினா, என் உத்தமியே, என் புறாவே, என் சகோதரியே என்று அழைக்கிறார். அவர் தேடி வந்திருக்கிறார். கடைசி எல்லாரும் I surrender all, Jesus. I surrender all to thee, my all to thee, my blessed Savior. I surrender all to thee, my all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender all to Him. I freely, I will never love. I will never love and trust Him in His presence daily. I surrender, I surrender all. Jesus, I surrender, Lord. I surrender my flesh, I surrender my soul, I surrender my spirit, I surrender myself, I surrender my future unto your Father. One last time, I surrender all, I surrender all. My Jesus, my Savior, my Redeemer.
All to thee, my blessed Savior. All to thee, my blessed Savior. ஆண்டவரே, இன்னைக்கு அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகள் மேல உம்முடைய கண்கள் பதிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை நீர் இனிமேல் வழிநடத்துவீராக. யாரெல்லாம் உண்மையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் இருப்பதாக தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, நானும் என் மனைவியும் ஆவியில ஒருமனப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேவதாசன் அவருடைய குடும்பமாய் ஊழியர்கள் மூப்பர்கள் எல்லாரும் நாங்கள் ஆவியில ஒன்றாய் இணைந்து இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் இவர்களை பயன்படுத்தும். எந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தானோ அதே பேதுருவினிடத்தில் ஆண்டவர் வந்து மீண்டும் 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 ஆண்டவரை அவனை நீங்க தூக்கி எடுத்து அவனை உற்சாகப்படுத்தி அந்த பேதுருவை நீர் தேற்றி அந்த பேதுருவை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றி அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல சபைகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு எழுப்புதல் வீரனாய் சபைகள் வளருவதற்கு ஒரு காரணமாய் ஒரே பிரசங்கத்துல 3000 அடுத்த பிரசங்கத்துல 5000 அனுதினமும் சபையில சேர்க்கப்படத்தக்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த மறுதலித்த அந்த பின்வாங்கி போன அந்த தெரியாது என்று சொன்ன பேதுருவையே நீர் பயன்படுத்த கூடுமானால் இந்த ஏலிம் சபையினுடைய இந்த வாலிபர்கள் பின்வாங்கி போயிருந்த இந்த சூழ்நிலையில இந்த நாளில் நீர் இவர்களை மீண்டும் தேடி வந்து இவர்களை இந்த காலை வேளையில உற்சாகப்படுத்தினீரே. எப்படி பேதுருவை பயன்படுத்தினீரோ அதே போல இவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்துவீராக. இவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்காய் பயன்படுத்துவீராக. இவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்காய் பயன்படுத்துவீராக. பிசாசு இவர்களை எந்த விதத்திலும் பாழாக்க கூடாது, பாழாக்கி போட முடியாது என்று சொல்லுகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.